and welcome back to my channel. This is Learn with Sudarshan. நம்மளோட போன வீடியோல வந்து பாத்தீங்கன்னா preparation of alcohols from alkenesல first method என்ன பார்த்தோம்னா acid catalyzed hydration method பார்த்தோம். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் மெத்தடான hydroboration oxidation method வச்சு எப்படி alkenesல இருந்து alcohols prepare பண்றதுங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சிம்பிள் வேர்ட் ஈக்குவேஷன் எழுதி இருக்க பாருங்க. டைபோரேனோட கெமிக்கல் ஃபார்முலா என்னன்னா BH3 twice. ஞாபகம் வச்சுக்கணும். இந்த டைபோரேன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆல்கீனோட ரியாக்ட் ஆச்சுனா you will be getting trialkyl borane. இந்த trialkyl borane ஒரு சிங்கிள் ஸ்டெப்ல நடக்காது, 2 to 3 steps இன்வால்வ் ஆகும். அதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு இந்த trialkyl borane கிடைக்கும். இந்த trialkyl borane நீங்க ஆக்சிடைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆல்கஹால் பிளஸ் போரிக் ஆசிடும் கிடைக்கும். சோ இப்போ நம்ம இந்த ரியாக்ஷன் பார்த்தறலாம். சோ வந்து இப்போ நம்ம டைபோரேன் எடுத்துக்கோ. டைபோரேன் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிருக்கோம்னா BH2 and H அப்படினு வச்சுக்கோ. இது வந்து பாத்தீங்கன்னா ரியாக்ஷன் டைம்ல கெமிக்கல் ரியாக்ஷன் டைம்ல H+ ஆகும், BH2- ஆகும், ஸ்ப்ளிட் ஆகும். இப்போ இந்த BH3 twice prop1ene அப்படிங்கற இந்த ஆல்கீன்ல நம்ம ரியாக்ட் பண்ணும்போது ஆன்டி மார்கானிகா ரூல் படி இந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம எழுத போறோம். சோ ஆன்டி மார்கானிகா ரூல் வந்து நம்ம 11th கெமிஸ்ட்ரியிலே நம்ம படிச்சிருக்கோம். அதாவது அது என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாலிகுலோடைய நெகட்டிவ் பார்ட் வந்து டபுள் பாண்ட் சிஸ்டத்துல இருக்கிற எந்த கார்பன்ல அதிக ஹைட்ரஜன் இருக்கோ அங்க அட்டாச் ஆகும். பாசிட்டிவ் பார்ட் வந்து டபுள் பாண்ட் சிஸ்டத்துல எந்த கார்பன்ல ஹைட்ரஜன் கம்மியா இருக்கோ அங்க வந்து ஆட் ஆகும். இந்த மாலிகுலோட பாசிட்டிவ் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன். இப்போ இந்த ஹைட்ரஜன் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஆட் ஆகும். சோ உங்களுக்கு CH2 வந்துரும். அண்ட் இதோட நெகட்டிவ் பார்ட் BH2-. இந்த BH2- வந்து இந்த CH2 ல ஆட் ஆச்சுனா உங்களுக்கு வந்து BH2 வரும். சோ அந்த BH2 தான் நான் ஸ்ப்ளிட் பண்ணிருக்கேன். BH அப்படின்னு எழுதி வச்சிருக்கேன். சோ இப்போ அகைன் இன்னொரு மறுபடியும் ப்ரோபீனோட இந்த டிசைட் ப்ராடக்ட் நம்ம ரியாக்ட் பண்ணும்போது அகைன் என்ன ஆகும்? ஆன்டி மார்கானிகா பிரின்சிபல் படி இந்த H+ and இந்த மைனஸ் பார்ட் வந்து இந்த ஆல்கீன்ல ஆட் ஆகும். எப்படி ஆட் ஆகும்? இந்த H+ இந்த மாலிகுலோட பாசிட்டிவ் பார்ட் வந்து ஹைட்ரஜன் கம்மியா இருக்கிற கார்பன்ல அட்டாச் ஆகும். அதாவது இந்த இடத்துல சோ CH2 வந்துரும். அண்ட் இந்த நெகட்டிவ் பார்ட், இந்த டோட்டல் நெகட்டிவ் பார்ட் வந்து இந்த CH2 ஓட ஆட் ஆகும். அப்போ உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னா இப்படி கிடைக்கும். இப்போ வந்து இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ஹைட்ரஜன் ஆட் ஆனால உங்களுக்கு இங்க CH2 கிடைக்கும். இந்த இடத்துல CH2 ஆட் ஆனால இந்த டோட்டல் மாலிகுல் இப்படி ஆட் ஆயிருக்கு. சோ அதனால நான் இப்படி வந்து பிரான்ச்ல எழுதிருக்கேன். அப்போ உங்களுக்கு வந்து அகைன் இன்னொரு ப்ராடக்ட் கிடைச்சிச்சு. அகைன் இத வந்து trialkyl borane வர வரைக்கும் மறுபடியும் ஆல்கீனோட ரியாக்ட் பண்ண வைக்கிறோம். சோ அகைன் ஆன்டி மார்கானிகா பிரின்சிபல். இங்க வந்து பாத்தீங்கன்னா H+ தனியாவும் இந்த டோட்டல் மாலிகுல் நெகட்டிவ் பார்ட்டாவும் இருக்கும். சோ இந்த நெகட்டிவ் பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டபுள் பாண்ட் சிஸ்டத்துல இருக்கிற எந்த கார்பன்ல ஹைட்ரஜன் அதிகமா இருக்கோ அங்க வந்து அட்டாச் ஆகும். சோ இங்க இந்த CH2 ஓட அட்டாச் ஆயிடும். இந்த H+ங்கிறது கார்பன்ல எந்த கார்பன்ல ஹைட்ரஜன் கம்மியா இருக்கோ அங்க அட்டாச் ஆயிடும். சோ இப்படி அட்டாச் ஆச்சுனா உங்களுக்கு கடைசில trialkyl borane, trypropyl boraneோட ஸ்ட்ரக்சர் இப்படி வரும். சோ உங்க புக்ல இவ்வளவு சிம்பிளா கொடுத்திருக்க மாட்டாங்க. இது எல்லாமே வந்து ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா கொடுக்காம கண்டென்ஸ்டு ஃபார்முலால தான் கொடுத்திருப்பாங்க. இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு டீடைலா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக நான் இந்த மாதிரி பெருசா வரைஞ்சிருக்கேன். ஓகேங்களா? சோ இப்போ இந்த trialkyl borane ஆக்சிடைஸ் பண்ணும்போது ஆக்சிடைஸ் எப்படி பண்றோம்? with presence of hydrogen peroxide H2O2 and OH- மீடியம்ல வெச்சு இந்த ப்ராடக்ட் ஆக்சிடைஸ் பண்ணும்போது நமக்கு டிசைரான ஆல்கஹால் propane 1 கிடைக்கும். plus side product of boric acid கிடைக்கும். So I hope that இந்த hydroboration oxidation method உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களோட கிளாஸ் 12 ஸ்டூடண்ட்ஸ் and ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. So thank you so much guys. Stay tuned.